இப்போ என்னப்பா செய்யணும்? ஜோசப் விஜய் வச்சு தமிழ்நாட்டில் உனக்கும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ ஆட்சி பிடிக்க போகிறதில்ல. யார்? பாஜக. எனக்கும் ஜோசப் விஜய்க்கு தான் பிரச்சனை. நீ ஜோசப் விஜயை சிக்க வைக்கணும் சிபிஐ வழக்கில். குஜராத் படுகொலை பற்றி கேட்க போது அதே கருணாநிதி, அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரையும் வழிவந்த அதே கருணாநிதி ஒரு வார்த்தை சொன்னார். திமுக கழகம் இருக்கும் இடத்தில் மதவாதம் ஒன்றும் செய்யாது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இப்ப இந்த 5 வருஷத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஜோசப் விஜயனுடைய அரசியல் வளர்ச்சியை எப்படியாவது மழுங்கடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். ஜோசப் விஜயை காலி செய்வதற்கு இருக்கிற ஒரே ஆயுதம் சிபிஐ வழக்கு. ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை திமுகவிடம், நீ வேணா ஜெயிச்சுக்கோ, காங்கிரஸ் வச்சிடாது. அதை முடிச்சுட்டு இல்லைங்க, உங்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் எங்கள்கிட்ட இல்லைங்க, காங்கிரஸ் இல்லைங்க, திருமாவளவன் இல்லை, ஏன் முஸ்லீம் லீக்கே இல்லையே, இப்போ நாம எல்லாம் ஜாலியாக இருப்போம், ஆனால் வெளியே பேசிக்கிறோம். இதுதாங்க டீலா நோ டீலா. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, இன்றைக்கு நாடாளுமன்றம் கூடுகிறது. நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவாருடைய இந்த 3 கட்சிகளும் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் அவர்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் 131, அதாவது டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் ஆதரவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 33% இடஒதுக்கீடு, இப்படி பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற போது தமிழகத்தில் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கருப்பு சட்டம் என்றும், மாநில உரிமைகளை பறிக்கும் சட்டம் என்றும், அராஜக சட்டம் என்றும் அதை எரித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிவா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலந்தூர் பாரதி போன்றவர்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் டிராப்டை நாங்கள் படித்த பிறகுதான் கருத்து சொல்ல முடியும் என, அதாவது கழுவும் நீரில், அதாவது நழுவும் மீனாக அவர்கள் தப்பிச் செல்கிறார்கள். மீனை கழுகினால் அது எப்படி பட்டும் வராமலும் சொல்வதை போன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த டீலிமிட்டேஷன் பில்லில் கடுமையான எச்சரிக்கை செய்திருந்தார்கள். ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதை எரிப்போம். 131 அமெண்ட்மெண்ட் மாநிலங்களுக்கு எதிரானது, தென்னிந்திய மாநிலங்களுக்கு எதிரானது. சரி, இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஃப்ளெக்சிபிளாக போகுவதும், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படுவதும் எதை காட்டுகிறது? கொஞ்சம் பாருங்க. திமுக மதச்சார்பற்ற கட்சி, இது கடந்த காலங்களில் பண்டார பிரதேசிகளின் கட்சி என்று சொல்லி திரு கருணாநிதி சாணக்கிய போக்கை மேற்கொண்டது வரலாற்றில் மறுக்க முடியாது. குஜராத் படுகொலை பற்றி கேட்க போது அதே கருணாநிதி, அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரையும் வழிவந்த அதே கருணாநிதி ஒரு வார்த்தை சொன்னார். திமுக கழகம் இருக்கும் இடத்தில் மதவாதம் ஒன்றும் செய்யாது. புது அஜெண்டா. ஆக இன்றைய மதவாதத்தை விட அன்று ஒன்றுமே இல்லை. வஜ்பாயோடு மருமகனுக்கு, கருணாநிதியுடைய மருமகனுக்கு மனசாட்சியாக ஒன்றை வாங்கி கொடுத்து அவர்கள் தப்பி சென்று விட்டார்கள். அவர் கடைசி வரை வஜ்பாய் அரசாங்கத்தினுடைய பணத்தில் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கப்பட்டது. முரசொலி மாறனுக்கு இது கடந்த வரலாறு. இப்போ காங்கிரஸ் முக்து பாரத் என்பது இன்றைய வரலாறு. இப்போ திமுக நெருங்கி வருவதற்கு சில காரணங்கள் உண்டு. பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இப்போ இந்த 5 வருஷத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு திமுகவில் செந்தில் பாலாஜி, பொன்முடி, திமுகவில் இருக்கக்கூடிய இப்போது அவர் பேர் KN நெஹ்ரு, பெரியசாமி, இப்படி திமுக கழகத்தில் அதே மாதிரி டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஈடியில் மாட்டியிருக்கிறது. ஆக இப்படி எல்லா வழக்குகளையும் ஒரு இடியப்ப சிக்கலை இருக்கிற போது மூத்த தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை, அவங்க ஒரு 2.5-3.5% தான் இருக்கான்.
பாஜகவுக்கும் இனி விளங்கப் போவது இல்லை தமிழ்நாடு என்று தெரியும். இருந்த அண்ணாமலையும் பீத்து கொண்டு போய்விட்டார். ஆகவே இப்போ நாம் இவர்களை வைத்துக்கொண்டு காரியம் சாதிக்கலாம். இப்போ நீங்கள் ஆந்திராவில் பாருங்கள், ஜெகன்மோகனும் நாயுடும் போட்டி. அங்கே பிஜேபி ஆட்சியை பிடிக்கிற நிலை இல்லை. ஆனால் அவர்களின் ஒருவரை கையில் எடுத்துக்கொண்டு காரியத்தை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் காரியம், மிக முக்கியமான காரியம் என்ன? நாயுடு சிறையில் இருந்தார் 11 மாதங்கள், ஜெகன்மோகி 1.25 வருஷம் இருந்தார். இப்படி சிறை கைதிகளாக குற்றச்சாட்டில் பாய்ந்து கொண்டவர்களை எல்லாம் தனதாக்கி கொண்டார்கள். அப்படிப்பட்ட பாஜக தமிழ்நாட்டில் மூத்த தலைவர்கள் திமுகவில் சொல்வதாக ஒரு அரசல் புரசல் செய்தி, விஜயை காலி செய்து நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பாஜகவின் அனுசரணை நமக்கு வேண்டும். இப்போ பாஜகவுக்கு இப்போ இந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு 119 இருக்குது, திமுக ஒரு 22. அதே போன்று 6 பேர் உத்தவ் தாக்கரே, 20 பேர் 2ஆக பிளந்துட்டாங்க. எங்கேருந்து? நம்முடைய மமதா பானர்ஜி. அப்போ 360ல் 219 ப்ளஸ்ஸு ஒரு 20 ப்ளஸ்ஸு 22 ப்ளஸ்ஸு ஒரு 6, இது சேர்ந்துட்டாலே அவர்களுக்கு ஓகே. இப்போ இது சேர்ந்து நேரடியாக ஆதரவு கொடுக்காம இவங்க எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பில் பாஸ் ஆயிரும். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். 360ல் 210, அதாவது 319 இருக்குது. ஏங்க இவங்கள்ட்ட 360 தேவை, இருப்பது 319. அந்த 319 ஆதரவில் திமுக 22, மமதாவின் 20 ஆதரவு ப்ளஸ் சுப்ரியா சூலே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, சரத்பவர் ப்ளஸ்ஸு சிவசேனா உத்தவு ஆதரவு. இப்போ மாநிலங்களில் பாதிப்பு இல்லைன்னா சிவசேனா ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், சுப்ரியா சூலே கொடுக்குறாங்க. இப்போ மற்றவங்கள்லாம் விட்டுருங்கங்க, மற்றவங்கள்லாம் காலத்துக்கு ஏற்றவாறு மாறுவார்கள். ஆனால் இதில் இவர்கள் அனைவரும் நாங்கள் எதுக்கு ஆதரவு இல்லை என்று வெளியேறிவிட்டால் அது பெரும் நன்மையை அவர்களுக்கு ஏற்படுத்தும். யாருக்கு? பாஜக. இப்போ காங்கிரஸும் எதிர்க்கட்சிகளும் என்ன நினைக்கிறது? இப்போ நிறைய மசோதா, இப்போ உங்களுக்கு நிதின் கட்கரி அந்த பெட்ரோலிலே கலக்கக்கூடிய விவகாரத்தில் ஊழல், அதே போன்று விலைவாசி விவகாரம், எண்ணெய் தகராறு, இப்படி நிறைய விஷயங்களை எழுப்ப பார்க்குறார்கள். இப்போ நம்ம அதை விட்டுரும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், சிவா போன்ற கருத்தியல்வாதிகள் இவர்களெல்லாம் தங்கள் பேச்சில் ஒரு மழுங்கடிக்கும் நிலையை உருவாக்குவதற்கு என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன காரணம் இருக்க முடியும்? ஒரு காரணம் இல்லை. ஜோசப் விஜயனுடைய அரசியல் வளர்ச்சியை எப்படியாவது மழுங்கடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்தவ மைனாரிட்டி கட்சியாகவும் தலித் கட்சியாகவும் அதே போன்று அது இளைஞர்களின் கட்சியாகவும் தற்போது காங்கிரஸ் ஆதரவோடு, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவோடு, IUMU ஆதரவோடு, 2 இடதுசாரிகளின் ஆதரவோடு அது நடைபெற்று கொண்டிருக்கிற போது ஜோசப் விஜயை காலி செய்வதற்கு இருக்கிற ஒரே ஆயுதம் CBI வழக்கு. ஒரே கல்ல 2 மாங்காய் பாருங்க. என்னங்க, கிறிஸ்தவ வாக்காளர்கள் எல்லாமே ஜோசப் விஜய்க்கு போட்டாங்க, தலித்துகள் எல்லாமே ஜோசப் விஜய் போட்டாங்க, 20-25% முஸ்லீம் வாக்காளர்களும் சாமானிய இஸ்லாமியர்களும் கூட போட்டாங்க. நம்ம காரியத்தை பார்ப்போம், நம்ம இவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கமே அப்படிங்கிற செந்தில் பாலாஜி, KN நெஹ்ரு, I பெரியசாமி, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கால்நடைத்துறை அமைச்சர், பொன்முடி, இப்படி துரைமுருகன், இப்படி எல்லாருடைய மேலேயும் வழக்கு இருக்கிறதே 13 பேரில். அதில் வழக்கு இல்லாத ஒரு ஆள் யார்? ஸ்டாலின். ஏன்னா அங்கே நாயுடு உள்ளே பிடிச்சி போட்டாங்க, அங்கே ஜெகன்மோகனை உள்ளே பிடிச்சி போட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாலினை பிடிக்க முடியாது. இப்போ இவர்களுக்கெல்லாம் பெரிய அச்சம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய ஊழல் கரை படிந்த இந்த மாமன்னர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படியாவது நீங்கள் சேர்ந்து அதை சரி பண்ணிடுவோங்க, நாம் இப்போ 5 வருஷத்துக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு மேலே ஒரு 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 நல்ல ஒரு அஃபிஷியல் பாடி வேணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்ததாகவும், இப்போ இந்த சனாதனம்னெல்லாம் பேசுவது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆகவில்லை. வடநாட்டில் சனாதன பிரச்சனையிலே உதயநிதியை எதிர்த்து வழக்குகள் தொடரப்பட்டது. அதையெல்லாம் பாஜக ஒன்றும் நினைக்க மாட்டார்கள், தெரிந்தவர்கள் தான். அவர்களே பெரிய பிராமணர்கள் ஆட்களே டீக்ரேட் பண்ணக்கூடிய ஆட்சி தானே மேலே நடந்து கொண்டிருக்கிறது. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பிராமண தலைவர்களை, பிராமண தலைமை இல்லாத ஒரு கட்சியை உருவாக்குகின்ற போது இதில் சனாதனம் என பாதிக்கப்படுகிறது அவர்களுக்குத்தான். அப்படிப்பட்ட ஒன்றில் உதயநிதி எல்லாம் அவர்கள்
சகதியை மிதித்து தண்ணீரை காலை கழுவி சென்று விடுவார்கள் அரசியல்வாதிகள். இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொஞ்சம் அழிச்சு பார்க்குறது. தென்னிந்தியாவில் தென் மாவட்டங்களில் அனிதா சொன்னார், சிவா மந்திரியாக போகிறார், ஆலந்தூர் பாரதி படித்து பார்க்கணும், திருச்சி சிவா படித்து பார்க்கணும். எரித்ததை, கருப்பு சட்டம் என்றதை, மனித விடுதலைக்கு எதிரானது, தென்னிந்திய மாநிலங்களுக்கு எதிரானது, மக்கள் விடுதலைகளுக்கு எதிரானது, பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்கு எதிரானது என்றெல்லாம் சொல்லி இந்த டீலிமிட்டேஷனை பெரும் ஆர்ப்பாட்டம் செய்த திமுக இப்போது ஆதரவு கொடுக்க வரப்போகிறது. இப்போ என்ன சொல்லுவாங்க, நேற்றைக்கு கூட அவங்க மெதுவாக வெளியேறுறாங்க. அப்படியே அதாவது இதெல்லாம் ஒரு நடிப்பு. வெளியேறுற மாதிரி வெளியேறி இப்போ திமுக வந்து இந்த 20 பேரை கூட்டி வச்சுருந்தாங்க. யாரை? மமதா பானர்ஜி. உடனே நாங்கள் வெளியேறணும்னு வெளியேறிட்டாங்க. இது ஒரு நடிப்பு. ஆக இந்த நடிப்பில் வெளியேற மாதிரி இப்போ அதே மாதிரி ஒரு டிசென்ட் வாய்ஸை கொண்டு வந்து திமுக வெளியேறும். 22 பேரும் வெளியேறிட்டா அவர்களுக்கு பலமாயிரும். இதெல்லாம் பேசப்பட்டு முடிந்து விட்டது. அப்போ பலத்துக்கு என்ன டீலா, நோ டீலா? அப்போ என்ன பலம் அப்படின்னு கேட்கும்போது வேற ஒரு பலம் இல்லை. இப்போ என்னப்பா செய்யணும்? ஜோசப் விஜய் வச்சு தமிழ்நாட்டில் உனக்கும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல. யார்? பாஜக. எனக்கும் ஜோசப் விஜய்க்கு தான் பிரச்சனை. நீ ஜோசப் விஜயை சிக்க வைக்கணும் சிபிஐ வழக்கில். அதன் மூலம் அவர்களை பல பேரை, ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வேற யார், ஆனந்த், புஷி, இவர்களை எல்லாம் க்ளீனாக அதாவது அப்புறம் இன்னொரு நிர்மல்குமார் வாஷ் அவுட் பண்ணிட்டா கட்சி தலைமை இல்லாமல் கலகலத்து நிற்கும். அப்போது நாம் எடுத்துக்கிடலாம். நோ டீல். நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இப்படியே பேசிக்கொண்டு மதச்சார்பட்டம் மனித எல்லாம் சொல்லி கதையை கொண்டு போகலாம் என்று இன்றைக்கு எப்படி மமதா பானர்ஜி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போது மமதா பானர்ஜியினுடைய ரைவல், அதாவது அவர்கள் வெளியேறினவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க நல்லவங்களை மாதிரி பாஜகவுக்கு எதிரானவர்கள் மாதிரி வெளியேறிட்டாங்க. இதே போல் ஓட்டெடுப்பு நடக்கும்போது வெளியேறுவாங்க திமுக. அப்போ எனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன லாபம்? எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாகோ, அதே போன்று செந்தில் பாலாஜி கேஸோ, பொன்முடி கேஸோ, KN நேருடைய அமலாக்கத்துறை 2000 கோடி 1000 கோடி ஊழல்கள் இன்னும் நிறைய இருக்குது. எதுவுமே நீ கண்டுக்கிடக்கூடாது. சரி, கண்டுக்கிட மாட்டான். ரெண்டாவது, ஜோசப் விஜய் அவரால் தான் வந்துச்சு, காலையில் வர வேண்டியது லேட்டாக வந்தனால நெருக்கடி வந்துச்சு அப்படின்னு விஷயத்தை கொண்டு போகணுங்க. சரிங்க, கொண்டு போயிடலாம், அதுலேயும் பிரச்சனை இல்லை. கடைசியில் எல்லார் மேலேயும் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நடவடிக்கை எடுக்கணும். இதன் மூலம் அந்த கட்சி தொய்வாயிரும். நாங்கள் இதை பெரிய புரபகண்டா பண்ணுவோம், 41 பேருக்கு இப்படின்னு. இதெல்லாம் நோ டீலா நம்ம 2 பேரும் பார்த்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் சொன்னால் காங்கிரஸ் தான் நாங்கள் வெளியேற்றிட்டோமே, காங்கிரஸ் தான் இல்லையே, காங்கிரஸ் முக்த் பாரத் ஆக்கிட்டோமே. ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை திமுகவிடம், நீ வேணால் ஜெயிச்சுக்கோ, காங்கிரஸ் வச்சிடாத. அதை முடிச்சிட்டோம் இல்லைங்க. உங்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் எங்கள்கிட்ட இல்லைங்க, காங்கிரஸ் இல்லைங்க, திருமாவளவன் இல்லை, ஏன் முஸ்லீம் லீக்கே இல்லையே, இப்போ நாம எல்லாம் ஜாலியாக இருப்போம், ஆனால் வெளியே பேசிக்கிறோம். இது தாங்க டீலா நோ டீலா. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இதை தான் நான் ஒன்றில் இன்னும் நிறைய கருத்து இருக்குது, அதில் நிறைய பேசி நேரத்தை நான் வீணடிக்கிறதுக்கு விரும்பலை. மீண்டும் அடுத்த சீரை சந்திக்கிறேங்க. நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.